வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு அழகான நீதி கதைதான் பார்க்க போறோம். ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு அழகான தெரு இருந்தது. அந்த தெருவுல நடந்த ஒரு கதையைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த தெருவுல தினேஷ் அப்படின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பூனை, நாய்க்குட்டி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட விளையாடுறதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாலை நேரம் அவன் தன் பூனை குட்டிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்ன என்று பார்த்தால் ஒரு பூனை அலறி ஓடிக்கொண்டு இருந்தது. தினேஷ் வெளியில் வந்து பார்த்தான். 2 நாய்கள் ஒரு பூனையை துரத்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தன. தினேஷ் வேகமாக ஓடி அந்த நாயை அங்கிருந்து அடித்து விரட்டினான். அருகில் ஒரு மரத்தடியில் பூனையின் சத்தம் கேட்டதையும் அங்கு சென்று பார்த்தபோது 2-3 பூனைகள் பயத்தோடு இருந்தன. அதில் ஒரு பூனை தன் தோழி பிரியாவின் பூனை. அந்த பூனையை தனியாக எடுத்துக்கொண்டு வந்தான். பூனையை காணாமல் அழுது கொண்டிருந்த பிரியா தினேஷ் கொண்டு வந்த பூனையை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள். இந்த செய்தியை தன் தந்தைக்கு அவள் கூறினாள். மாலை நேரம் தினேஷ் தன் பூனை நாய்களோடு விளையாடிக் கொண்டிருந்த போது பிரியாவின் தந்தையார் அழகிய பூனை ஒன்றை பரிசாக கொடுத்தார். அவனுடைய திறமையை பாராட்டி மிகவும் சந்தோஷப்பட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, மற்றவருக்கு நாம் உதவி செய்வது மூலம் அவர்களும் சந்தோஷம் அடைவார்கள், நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதுதான்.